மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எப்பேற்பட்ட சாபத்தை நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில அநேக விதமான சாபங்கள் என் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு அநேக விதமான சாபங்களை என்னை தடைப்படுத்திக் கொண்டிருக்கிறது நினைக்கிறீங்களா? வியாதியின் சாபங்கள், வறுமையின் சாபங்கள், பலவிதமான சாபங்கள் என் வாழ்க்கையை நெருக்கி என்னால வாழ முடியாமல் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு விடுதலை கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, எனக்கு மனம் இறங்கும், நீர் எனக்காக சாபமாய் மாறி என் சாபத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டீரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொள்ளுங்க. எப்பேற்பட்ட சாபங்களா இருந்தாலும் எல்லா சாபங்களையும் முறித்து உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென்.